இந்த அதிகாலை ஆராதனை கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நல்ல முதல் நாளிலும் 7வது மாதம் முதல் நாளில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இங்கே ஒரு பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் அநேக நாட்களாய் இதை வாசித்திருப்போம், அநேக செய்திகளை கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று அந்த அருமை சகோதரிக்கு சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு நம் மீதும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போயிட்டா எப்படி இருக்கும்? ஒரு சிலருக்கு தலை ஆட்டம் கொடுத்துரும், எலும்பி நிற்கவே முடியாது, கால் கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், பலனா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இது ஒரு வயசான காலத்தில் அப்படின்னா பரவாயில்ல. 25 வயது வாலிப பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலமைன்னா அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸ்ட்ரென்த்தாக ஒரு ஃபோனை கூட கையில் அவங்க பிடிச்சி என்ன பண்ண முடியாது, ஹோல்டு பண்ண முடியாது, ஒரு பேனா பிடிக்க முடியாது, எந்த பொருளையும் அவங்க கையில் எடுக்க முடியாது, தனிமையாக நின்று தன்னோட வேலைகளை செய்து கொள்ள முடியாது. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது மகா வேதனை. இன்னைக்கு மருத்துவர்கள் போனால் நமக்கு சொகக்கு கொடுத்துருவாங்க, நமக்கு விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு தேடி போகிற அந்த வைத்தியர்களாலேயே இன்றைக்கி அநேகர் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவையில்லாத வைத்தியங்களை பெற்றுக்கொண்டு அதனால் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். அருமையான தெய்வச்சனமே, இங்கே இந்த அம்மாவுக்கும் அப்படி ஒரு பிரச்சனை. போகிற இடத்துல வைத்தியனே பிரச்சனையாக மாறிட்டான். சுகத்தை கொடுக்க வேண்டிய வைத்தியனே இந்த அம்மாவுக்கு பல ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணி வச்ச சூழ்நிலையை பார்க்கிறோம். தனக்கு உண்டானவர்களை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக பணம் செலவழிஞ்சிட்டே தான் இருக்குது. சொத்து போயிட்டே இருக்குது. நிலத்தை விற்று பணம், அந்த பணத்தை விற்று, இதை வச்சு அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணமெல்லாம் செலவழியுது. ஆனால் என்ன இல்லை, கொஞ்சம் கூட சுகம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதை 12 வருஷமாக ஒரு மனுஷன் இப்படி போராடிட்டு இருந்தா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்க சரீரத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கும், அவருடைய உதவியற்ற நிலைமை. இனி எங்கே தான் போய் இதுக்கு ஒரு விடுதலையை தேடுறதுனே அவங்களுக்கு தெரியலை. ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் இருக்குமானால் இதுக்கு எங்கே தான் போய் ரெமெடி பண்ணுறது, இது யாரிடத்துல தான் போய் சொல்லி இந்த குறையை நம்ம தீர்த்துக்கிறது, இந்த பிரச்சனைக்கு எப்படி தான் தீர்வு உண்டாகும் தெரியலையே அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறவர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் உருவாக்குகிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு தெளிவு உண்டாயிடுச்சு. 28ஆம் வசனத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, இல்லை 27, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாக, மாத்திரை சாப்பிட்டே சுகமால, எத்தனை வைத்தியர்கிட்ட போயும் பணமெல்லாம் செலவழிச்சு சுகமாகலை. ஆனால் இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அவங்க விசுவாசத்தின் அளவை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அவங்களுக்கு வாமா உன்னை தொட்டு நான் சுகமாக்குறேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லுவார். ஏன்னா எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் தொட்டு சுகத்தை கொடுத்துருக்காரு. கண் இல்லாதவனை தொட்டு அவர் சுகத்தை கொடுத்தார், குஷ்டரோகியை தொட்டு சுகத்தை கொடுத்தார், எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். ஒரே வார்த்தையில் லாசருவை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்துட்டார். அவ்வளோ வல்லமையில் தேவன் தான். ஆனால் இயேசுவை குறித்து அந்த அம்மா கேள்விப்பட்ட பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது ஒரு 1000 ரூபாய் காணிக்க கையில் கொடுத்துட்டு நான் ஜெபம் பண்ணின்னு வந்துடுறேன், அவர் என்னை தொட்டால் எனக்கு சுகம் கிடச்சிரும். இன்றைக்கி நிறைய அப்படி தான் நினைக்கிறோம். தொட்டால் சுகம் கிடச்சிரும். இவங்கக்கிட்ட போனால் ஜெபம் பண்ணிக்கிட்டால் நமக்கு சுகம் கிடச்சிரும். இவங்க நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னால் சுகம் கிடச்சிரும். அல்லேலூயா. சபை பாஸ்டரை விட
இன்னைக்கு விசுவாசிங்களுக்கு வெளியில் இருக்கிற பாசங்களோட வல்லமை தான் பெருசாக தெரியுது. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனை விட வெளியில் இருக்கிற ஒரு நாள் உங்களை அன்பாக பார்த்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குற ஒரு ஆள் மேலே இருக்கிற நம்பிக்கை, தினமும் உங்களுக்கு சோறாக்கி போட்டு வீட்டில் தண்ணி கொடுத்து உங்களை பராமரிக்கிற தாய் தகப்பன் மேலே என்ன பண்ண மாட்டேங்குது, நம்பிக்கை வர மாட்டேங்குது. அருமையான தெய்வச்சனமே, இந்த இடத்துல இந்த அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்டு தான் ஒன்றுத்தையும் இவங்க போய் நேரில் பார்க்கல, எந்த காரியம் அங்கே நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியாது இவங்களுக்கு. ஆனால் கேள்விப்பட்டாங்க. ஏசுக்கிட்ட போனால் சுகம் கிடச்சிரும், ஏசு பார்த்தாருனாவே உங்களுக்கு சுகம் உண்டாயிடும், ஏசுவை தொட்டா உங்களுக்கு சுகம் உண்டாயிடும். ஏதோ இவங்க வாழ்க்கையில் கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டதை இருதயத்துக்குள்ளே விசுவாசித்தாங்க. இன்றைக்கி நாம் எல்லாம் கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். இயேசுவை அறியாதவங்க யாருமே இல்லை. நேற்றைய செய்தியை போல் இயேசுவை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இயேசுவை தெரியாதவங்க யாருமே இங்கே இல்லை. இயேசு எப்பேற்பட்ட அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அதாவது 52 வாரம் செய்தியை வாழ்க்கையில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எவ்வளோ நம்ம தனிப்பட்ட முறையில் அங்கே கன்வென்ஷன் இங்கே கன்வென்ஷன் ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதுக்கும் மேலே இப்போது ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபோனில் 24 மணி நேரம் எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் நமக்கு லட்சமான செய்திகள், லட்சமான ரீல்ஸு, வசனத்தையே ரீலாக கொடுக்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கி அந்த அம்மா பெற்றுக்கொண்ட சுகத்துக்கு காரணத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவ்வளோ பிரச்சனைகள் இருந்த போதும் அவங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த ஒரே காரியத்தை வச்சுட்டு, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இயேசுக்கிட்ட போனால் உனக்கு சுகமாயிரும்ப்பா, இயேசுக்கிட்ட போனால் உனக்கு நல்லா ஆகிடும் அப்படின்னு சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை அவங்க இருதயத்தில் கேட்டு, காதால் கேட்டு இருதயத்துக்குள்ளே விசுவாசித்தபடினால அந்த அம்மா வராங்க. விசுவாசித்து அதோட சைலண்ட்டாக வீட்டில் உட்காந்துக்கல, அடுத்து அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. நான் இயேசுவிடத்தில் போவேன், நெருங்கி போவேன், அவர் பக்கத்தில் போவேன், அவரை நான் எப்படியாவது தொடுவேன், எதையோ ஒன்று அவருடைய சரீரத்தை நான் தொட்டா எனக்கு சுகம் உண்டாயிரும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளே நல்ல விசுவாசம் கூட இருக்குது. இயேசு எனக்கு அற்புதம் செய்வாருங்க, இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அநேக விசுவாச வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நமக்குள்ளே விசுவாசம் பெருகி கூட இருக்கலாம். ஆனால் அந்த விசுவாசத்தோடு கூட அவரிடத்துல நெருங்கி போகிறவர்களுக்கு தான் விடுதலை உண்டு. அல்லேலூயா. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்ப்பா, இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயேசுகிட்ட கேட்டால் எல்லாமே கிடைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் அவரிடத்துல நெருங்கி போய் அவரை தொட வேண்டும், அவரை தொட்டுக்கொள்ள வேண்டும், அவரோடு நான் உறவாட வேண்டும் என்கிற ஏக்கம் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஏக்கத்தை தேவன் எதிர்பார்க்கிறார், அந்த ஆசையை தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவச்சனமே, அந்த அம்மா 29 வசனம் சொல்லுது, உடனே 28 வசனத்தில் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். இவ்வளோ பெரிய கூட்டம் அவர் பின்னாடி போயிட்டுருக்கு. வந்துட்டா ஏசு உங்கள் ஊருக்குள்ளே வராருன்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா பின்னாடி போயிட்டு அவரோட வஸ்திரத்தோட ஓரத்தொங்கல் மேலே போட்டிருந்த ஷாலோ என்னவோ ஒன்று அவங்க தொட்டாங்க. தொட்ட உடனே அவங்களுக்கு சுகம் உண்டாயிடுச்சு. 29 வசனம் சொல்லுது, உடனே அவளுடைய உபத்திரவத்தின் ஊரல் நின்று போயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது அவள் அந்த சரீரத்தில் உணர்ந்தார். அந்த சரீரத்தில் அப்பவே உணர்ற இந்த அற்புதத்தை தேவன் நம்ம எல்லாருக்கும் செய்ய அவரால் முடியும். நம்ம பிரச்சனையை ஸ்பாட்லேயே சுகமாக்க, அந்த நொடிப்பொழுதே நமக்கு விடுதலை கொடுக்க அவரால் முடியும். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. உங்கள் பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் ப்ராப்ளம் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கட்டும், யாராலையும் தீர்க்கவே முடியாததாக கூட இருக்கட்டும், தீர்க்க போக பிரச்சனை பெருசாக போயிட்டு கூட இருக்கட்டும், ஆனால் அவரை தொட்டால் அதில் சுகம் உண்டு, அவரை தொட்டால் விடுதலை உண்டு, அவரை தொட்டால் எனக்கு நன்மை உண்டு அப்படின்னு யார்
விசுவாசித்து தொடறீங்களோ அவங்களுக்கு தான் சுகம். அதை ஒரு நல்ல கதை சொல்லுவாங்க. ஒரு ஐயா, பாஸ்டர் ஐயா, ஊழியக்காரர், ரொம்ப நல்ல விசுவாசம் உள்ளவர். அந்த பகுதியிலே விசுவாசத்தில் ரொம்ப உறுதியானவர் என்று பெயர் பெற்றவர். நல்லா விசுவாசிக்கிற ஒரு மனுஷன். ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே நான் இப்போது வெளியில் போகிறேன், மழை வரவே கூடாது அப்படின்னு நல்ல ஜெபம் பண்ணிவிட்டு, ஏன்னா ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு மழை தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவன் மகளை கூப்பிட்டு கேட்டாராம், அம்மா கொஞ்சம் கொடை கொண்டு வா, நான் கையில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாராம். அப்போ அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விசுவாசிக்கிறோம், நமக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. ஆண்டவர் மேலே உறுதியான நம்பிக்கையில் இருக்கணும், அதுவும் நமக்கு நல்லா தெரியும். விசுவாசிக்காட்டா நம் கரளையாக போன செடியை போல் போயிடுவோம், அதுவும் நமக்கு தெரியும். எரேமியா உங்களுக்கு தெரியாதா? 17ஆம் அதிகாரம். தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்தாலும் கூட நாம் அதை அபியாசப்படுத்துவதில் என்ன பண்ணுறதில்ல, கவனமாக இருக்கிறதில்ல. இந்த அம்மாவுக்கு விஷயத்தை கேள்விப்பட்டு இவ்வளோ டாக்டருக்கெல்லாம் செலவழிச்சிட்டோம், இவ்வளோலாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் ஆகாதாங்க, போய் இயேசுவை தொட்ட உடனே என்ன சுகம் கிடச்சிட போது, அந்த ஒரு விரக்தியும் அவிசுவாசமும் இல்லாதபடிக்கு தான் எடுத்த காரியத்தை விசுவாசத்தோடு செயல்படுத்தின அந்த அம்மாவுக்கு தான் ஆண்டவர் பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த வார்த்தை ஆண்டவர் 3 சுவிசேஷ புஸ்தகங்களையும் அந்த அம்மாவை குறித்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க்கு 5 அதிகாரம் இப்போ நம்ம வாசிச்சிட்ருக்கோம், மத்தேயு 9 அதிகாரம் 22 வசனம், லூக்கா 8 அதிகாரம் 48 வசனம். இதில் எல்லாமே சொல்கிறார். மத்தேயிலையும் லூக்காவிலையும் பார்த்தீங்கன்னா, திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. திடன்கொள், தைரியமா இரு. திடன்கொள் அப்படின்னா என்ன வார்த்தை? தைரியமா இரு, பயப்படாத, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரமே, அந்த நிமிஷமே அந்த அம்மா சுகமடைஞ்சிட்டாங்க. அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் அப்படின்னு வசனம் முடியுது. அப்போ இன்னைக்கு நமக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவர் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும்படியா பிசாசு எத்தனை வேதனைகளை உங்களிடத்தில் கொண்டு வந்தாலும், உங்கள் சரீரத்தில் உபாதைகளை கொண்டு வந்தாலும், உங்கள் குடும்பங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், எல்லாவற்றிலையும் அந்த விசுவாசத்தில் திடன் கொள்ளணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். தைரியமாக இருக்கணும். நேற்று தினத்தில் ஒரு குடும்பத்தை நான் சந்திக்க போனேன். உண்மையாக வயதான தாயார். அந்த அம்மா சொன்னாங்க, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள், இந்தந்த காரியங்கள், ஆனால் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். எந்த மனுஷன் அவங்க சொல்லும் போது அவங்க முகத்தை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு தெய்வீக பிரசன்னம் அவங்க முகத்தில் வெளிப்பட்டதை பார்த்து, யார் எனக்கு எதிரிட்டு நின்னாலும் அதை பற்றி எனக்கு பயமே இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், என் இயேசு என்னை எந்த இடத்துலையும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ உறுதியாக அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவ்வளோ உறுதியும் அவ்வளோ தைரியமும் எங்கேருந்து வரோன்னு நினைக்கிறீங்க? டெய்லி சிவி சீரியலில் உட்காந்துருந்தா வராது, சினிமா பார்த்தா வராது. அவங்கள குறித்த கேட்ட நல்ல ஒரு சாட்சி அவங்க சொல்லலை, சுற்றி இருக்கிறவங்க சொன்ன சாட்சியை நான் கேட்டேன். சாயங்காலம் ஆனால் 5 மணிலேருந்து 7 மணி வரையிலும் வீட்டை லாக் பண்ணாங்கன்னா யாரை அந்த நேரத்தில் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அவங்கள ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், யாரையும் ரூமை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தட்டக்கூடாது, என்னை தொல்லை பண்ணக்கூடாது. 5 மணிலேருந்து 7 மணி வரலும் நான் ஜெபத்தில் நிற்பேன். அவங்களுக்கு படிக்கவே தெரியாது, வசனம் படிக்க தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எந்த அளவுக்கு அவங்க இங்கே சர்ச்சில் கேட்குற வசனம் தான் அவங்க ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ யூடியூப்பில் வசனம் கேட்க தெரியாது, பாட்டு கேட்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நான் முழங்காலில் நிற்கிறது அவங்களுக்கு தெரியும். நான் முழங்காலில் நிற்கணுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அந்த முழங்கால்
இன்னைக்கு அவ்வளோ பெரிய தைரியத்தையும் அவ்வளோ பெரிய நம்பிக்கையும் அவங்க வாழ்க்கையில் உருவாக்கியிருக்கு. நான் சாகிறதுக்குள்ளே என் தலைமுறை எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே நான் கொண்டு வந்து நிறுத்திட்டாமா நான் சாவேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த அம்மா அவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியில் கத்தரை கிட்டி சேர்ந்ததுனால தாங்க சுகம். இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை தோய்ந்து போகுமானால், நான் நிறைய பார்த்துருக்கேன், எப்போ நம்ம விசுவாசத்தில் ஆட்டம் காணுது தெரியுமா, எப்போ நம்ம விசுவாசத்தில் தளர்ச்சி வருது தெரியுமா, ஜெபம் குறைஞ்சாவே தளர்ச்சி வந்துடும். இயேசுவோடு நெருங்கி இருக்கிற அந்த அனுபவம் குறைய 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 திகிலும் பயமும் நம்முடைய இருதயத்தில் வந்துடும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:8 எப்படியா சொல்லுது, வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். இந்த லிஸ்ட்ல வரக்கூடிய ரெண்டாவது ஆள் யாரு? ஃபர்ஸ்ட் பயம், ரெண்டாவது அவிசுவாசி, அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரகாராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும், இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல்ல தள்ள போடவங்களுடைய லிஸ்ட். இரண்டாம் நியாய தீர்ப்பின் நாட்கள்ல தேவன் அக்கினி கடலுக்கு இரையாக்க கொடுக்க போகிறவங்களுடைய லிஸ்ட் இது. அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது யாரு? பயப்படுறவங்க. நீ என்னதான் பைபிள் உட்காந்து 24 மணி நேரம் வாசிச்சுட்டு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னா எங்கே தான் போக போகிறோம்? அக்னி கடலில் போக போகிறோம். அல்லேலூயா. நான் வருஷத்தில் 52 வாரமாக நான் தவறாமல் சர்ச்சுக்கு போயிருக்கேன். எல்லா ஆராதனையும் நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஆனால் விசுவாசமே வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா, எதை குறித்து அவிசுவாசத்தில் நாம் பிடிபட்டிருப்போமானால், இந்த அவிசுவாசம் தான் பயத்தையே நமக்குள்ளே கொண்டு வருமா. இந்த அவிசுவாசம் நமக்குள்ளே என்னத்தை கொண்டு வரும்? பயத்தை கொண்டு வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். உங்களுக்கு பிழைப்பே விசுவாசத்தில் தான் இருக்கு. தேவன் எப்பேற்பட்டவர், வல்லமை எப்பேற்பட்டது என்பதை உணர்ந்த நாம் அவரை விசுவாசிக்காம போனா அப்புறம் அதில் என்ன பிரயோஜனம் உண்டு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனால தான் அந்நிய ஜனங்களெல்லாம் விக்கிரகத்தை ஆராதித்தாலும் கர்த்தர் மேலே அவங்க நம்பிக்கை வச்சிருக்கும் போது அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்புறவங்களாம் அதிசயம் பெற்றுக்கொள்ள. நாம் ஈஸியாக அவன் விசுவாசிக்கிறோம், அவங்க சர்ச்சைக்கே வரல, அவெல்லாம் என்னத்தை பரலவத்தை போகிறான், நம்ம நீயே நியாயம் தீர்த்துடுறோம். நம்ம அப்படியெல்லாம் நியாயம் தீர்க்குறது நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நாம் விசுவாசத்தில் 24 மணி நேரம் சர்ச்சைக்கு வந்துக்கின்னு தொடர்ந்து பைபிள் வாசிட்டு 24 மணி நேரம் செய்தி கேட்டு ஆனாலும் ஒரு காரியத்தில் விசுவாசம் இல்லாமல் இருப்போம் அப்படின்னா, கடவுள் எனக்கு நன்மையை செய்வான்ற நம்பிக்கையே அற்று இருப்போமானால் நாம் பரலோகத்துக்கு போயிடுவோன்றது என்ன நிச்சயமாக இருக்குது? என்ன நிச்சயமாக இருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த அம்மாவை பெற்றுக்கொண்ட சுகத்துக்கு பெரிய காரணம் என்னன்னா, அவங்க எப்பேற்பட்ட ஸ்திரீ, எபிரேய ஸ்திரீயா, தேவனுடைய மனுஷியா, யூத குலத்தில் வந்தவங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க எந்த ஊர்க்காருங்க, எந்த ஜாதிக்காருங்க, எந்த குலத்தில் பிறந்தவங்க, எதுவுமே தெரியாது நமக்கு. ஆனால் ஒன்று அவங்க இருதயத்தில் விசுவாசம் இருந்துச்சு, நான் இயேசுவை தொட்டால் சுகமாவேன், இயேசு ஒருவரால் மட்டும்தான் எனக்கு நன்மை செய்ய முடியும், இயேசுவையோடு இருந்தால்தான் நான் அவருடைய நீதியை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு முழு நம்பிக்கை அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு, அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு அதுதாங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நிலைமை வரட்டும், என்ன சூழ்நிலை வரட்டும், இயேசு எனக்கு செய்வார். தேவனால எல்லாம் கூடும், தேவன் எனக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதத்தில் தேவன் அதை செய்ய போகிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு விசுவாசித்து நீங்கள் எதை செய்தாலும் தேவன் அதை வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லை தேவஜனமே, இன்னைக்கு காலையில் தான் இந்த 2 வசனத்தையும் வாசித்தேன். விசுவாசம் இல்லைன்னா நம்முடைய நிலைமை என்னன்றது இன்னும் தெளிவாக இருக்குது. யோவான் 3:18 நீங்கள் வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். என்னவா?
கொஞ்சம் எல்லாம் கவனமாக வாசிங்களேன். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். என்ன ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? உங்களை ஆக்கினைக்குள்ள தீர்க்கவே முடியாது. அந்த இடத்துக்கே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலே விசுவாசம் விசுவாசம் என்பது என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும். காணப்படாதவைகளை நம்புகிறதே விசுவாசம். நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது இயேசுவை, ஆனால் இயேசு தான் என் வாழ்க்கைன்னு யார் நம்புகிறீங்களோ அவருடைய கண்களுக்கு அவர் வெளிப்பட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு பேசுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முகமுகமாக தரிசிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் வெளிப்படையாய் பேச உங்களுக்கு தருணம் கொடுக்கப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஆக்கினைக்குள்ளாகவே தீர்க்கப்படானான். அவன் நியாய தீர்ப்பிலே நிற்க மாட்டான். எவ்வளோ பெரிய பாக்கியம் நீங்கள் பாருங்கள். விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு நியாய தீர்ப்பே கிடையாதுங்க. வாசிங்க. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இப்பவே தீர்மானம் பண்ணியாச்சு. நீ இயேசுவை விசுவாசிக்க, இயேசுவால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற, இயேசுவின் சபையில் இருக்கிற, இயேசுவின் பைபிளை கையில் வச்சிருக்கிற, எல்லாம் ஓகே. ஆனால் அவர் தான் என் தேவன், அவர் எனக்கு எல்லா நன்மையிலும் எனக்கு தீமை அவர் ஒரு நாள் செய்வே மாட்டார், அவர் எனக்கு நன்மையை செய்வார் என்று விசுவாசித்திருக்கிற உங்களுக்கு இன்னைக்கே ஆண்டவர் கையில் எழுதி கொடுத்துட்றாரு, உனக்கு நியாய தீர்ப்பே கிடையாது. இன்றைக்கே அது உறுதிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? அப்போ இன்னைக்கு உங்கள் விசுவாச வாழ்க்கையை பிசாசு அலக்கழித்து தொடம்படியாக இந்த மாதத்தில் அநேக இடத்துல எழும்புவான். அந்த சூழ்நிலைகளை தேவன் இப்போவே எச்சரிக்கிறார். ஆண்டவர் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு எதையும் வெளிப்படுத்தாமல் அவர் செய்யவே மாட்டார். உங்கள் விசுவாசம் சோதனைக்குள்ளே கொண்டு வர போகிற நாட்கள் இது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து விசுவாசம் இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் விசுவாச துரோகம், விசுவாசத்தில் துரோகம் நடக்குது, நம்பிக்கையில் துரோகம் நடக்குது. அதை நாம் கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படுத்தாமல் இருக்கணும். நாம் தேவனுக்கு அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் நாம் துரோகம் செய்யாதவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துலையும் எதிர்பார்த்துருக்கார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே ரோமான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். யார் குமாரனை விசுவாசிக்கிறீங்களோ அவர் என்னை எல்லாவற்றிலும் என்னோடு இருந்து என்னை காத்து கொள்ளுவார், அவருடைய பரலோக வாழ்க்கையை என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வாசிங்க தொடர்ந்து. குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. ஜீவனை காண்பதே இல்லை. தேவனுடைய கோபம் அது மாத்திரம் விட்டா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதா? தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். அவன் மேல விசுவாசத்தில் குறைஞ்சா என்னெல்லாம் நடக்குது நீங்க பாருங்க. நித்திய ஜீவனை இழந்துருவோம். தேவனுடைய கோபம் நம்ம மேல நிற்குமா? அப்போ இன்னைக்கு ஆண்டவரை ஏன் ஆண்டவர் இந்த விசுவாச வார்த்தையை இன்னைக்கு சொல்றார் அப்படின்னா, ஆதி நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்க விசுவாசத்துல கலகம் பண்ணாங்களாம். உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னத்தை கடவுள் எனக்கு செஞ்சுட்டார், என்னத்தை கடவுளால் கூடும், நான் ஓடி தான் எல்லாம் செய்கிறேன். உங்கள் ஆத்மாவே விசுவாச துரோகம் பண்ணும், உங்கள் கூட இருக்கிற ஆட்களே உங்களை விசுவாச துரோகத்துக்கு உங்களை தள்ளுவாங்க. உங்களை சோர பண்ணுகிற வார்த்தைகளை பேசி 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 என்ன ஆண்டவரால் முடிஞ்சிச்சு அப்படின்னு பேசுகிற வார்த்தையை நீங்கள் ஒருவேளை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கே நீங்கள் நித்திய ஜீவனை இழந்துட்டீங்க. அல்லேலூயா. 1000 பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும், 1000 பேர் உங்களோட தேவனோட வாழ்கிற வாழ்க்கையை உதாசீனம் பண்ணி பேசினாலும், உங்கள் மன உறுதியில் நீங்கள் கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, அசையவே கூடாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க ஆரம்பத்தில் அதை பண்ணாங்க.
நீங்கள் வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாகமம் 14:11. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன் என்றார். விசுவாசத்துல நம்ம தோயும் போது அங்க என்ன வருதுங்களா? கொள்ளை நோய்க்கு நமக்கு அனுமதி கிடைக்குது. நம்ம வாழ்க்கையில கொள்ளை நோய் வருதான். அவர் மேல இருக்கிற விசுவாசத்துல தோயும் போது கொள்ளை நோய்க்கு நம்மளை விட்டு கொடுக்கிறார் ஆண்டவர். ரெண்டாவது, அவருடைய சுதந்திர பாகமே நம்மிடத்துல இராதபடிக்கு எடுத்து போடுறார். நீங்களும் நானும் புத்திர ஸ்வீகாரத்தின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை இழந்து போகிறோம். அவர் மேல இருக்கிற அவிசுவாசம் சுதந்திர பாகத்தை நம்ம இடத்துலேருந்து எடுத்து போடுது. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. அது மாத்திரம் இல்லை, அவருடைய கோபம் நம்ம மேலே பற்றி எரியும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க தொடர்ந்து அதே வசனத்தை. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அடையாளங்களை கண்டும் அதை விசுவாசியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் கோபப்பட்டு அவங்கள என்ன கொடுக்குறாரு? தொடர்ந்து அவர்கள் கொள்ளை நோய்க்கும் சுதந்திர பாகத்தையும் பிடுங்கிடுறார். நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. நம்ம விசுவாசத்தில் தேவனோடு நிற்கிற வாழ்க்கையில் கொஞ்சமும் என்ன பண்ணக்கூடாது? அசையவே கூடாது. நீதிமொழிகள் 25:24 நினைக்கிறேன் ஒரு வசனம். நீங்கள் வாசிங்க. 24, 26. நீதிமொழிகள் 25. துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் அசைவுறும் பொழுது, துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின நீதிமான் தள்ளாடுவது. கலங்குதுன்னா என்ன? நீதிமான் விசுவாசத்துல குழம்பும் போது, விசுவாசத்தை விட்டு விலகும் போது, விசுவாசத்துல தளர்ந்து இருக்கும் பொழுது, ஐயோ என்னால் ஒன்றுமே முடியலையே, தேவன் என்னை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் எனக்கு இதை செய்யாமல் போயிடுவாருன்ற குழப்ப சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே, அதுவும் மற்றவங்களுக்கு முன்னால் அதை வெளியிறங்கும் பார்க்கும்படியான பேச்சோ செயலோ புலம்பலோ இருக்குமானால் நீங்கள் எதுக்கு ஒப்பாருக்கிறீங்களா? கலங்கின கிணற்றுக்கும் கெட்டு போன சுனைக்கும். பிரயோஜனமே இல்லை. உங்கள் லைஃப் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வீணாக போகிற ஒரு வாழ்க்கையாக மாறிடும். இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருப்போம். உங்களுக்கு எந்த விதத்தில் சத்துரு உங்கள் விசுவாசத்தில் தளர பண்ணும்படியான பணத்தில் தொடுவான், உங்கள் சரீரத்தை தொடுவான், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மக்களை தொடுவான், போராட்டத்தை பல விதத்தில் எடுப்போம், அறியாத இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் எழும்போ. எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதம் நீங்கள் எப்படி இருக்கணும்? இந்த மாதம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் உங்களை எச்சரிச்சிருக்கிறாரு. விசுவாசத்தில் தைரியமாக இருக்கணும், திடன் கொண்டு இருக்கணும், தைரியமாக இருக்கணும். அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அந்த ரட்சிப்பு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுக்க போகிறது யார் தான்? இப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர். நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா சுகம் கொடுத்த எத்தனை பெரிய ஆண்டவர் கேட்டிருக்காரு. நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால். ஏன்னா அவிசுவாச ஆவி நம்மளை கேட்டுக்குள்ள தள்ளுது, நரகத்துக்குள்ளே தள்ளுது. ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ எந்த காரியத்தை குறித்தும், எந்த சூழ்நிலை உங்களை மூழ்கி போகிற சம்பவமே நேரிட்டாலும் விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க, அசைவுறாதிருங்க. நீதிமான் அசைவுறாதிருப்பான். எத்தனை கேடு உண்டானவங்கள அவன் அசைவுறாதிருப்பான்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது தேவன் உங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? கைவிடவே மாட்டார். நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார். இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போவதில்லை. அது மாத்திரமல்ல, நித்திய வாழ்க்கையை உங்களுக்கு இப்போவே எழுதி கொடுத்துட்டார்.
நீ என்னை விசுவாசித்தபடியினால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா?